இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை தேடிதான் வந்தேன் குருவே. நாளைக்கு பௌர்ணமி. உங்க விழா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட என்னால பௌர்ணமிக்கு முந்தைய 48 மணி நேரம் சாதாரண மனுஷனா மட்டும்தானே இருக்க முடியும். நீங்க எனக்கு கொடுத்த எந்த மந்திர சக்தியும் என்னால பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்தினாலும் அது எதுவுமே செயலாகாதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை நான் எச்சரிக்கிறேன். சரிங்க குருவே. நீங்க போன காரியம் என்னாச்சு? அந்த கிழவி ராணி அந்த 3 பேரும் போன ரகசிய அறைக்குள்ள நீங்களும் போனீங்களா? அந்த ரகசிய அறைக்குள்ள சித்தார்த், ராணி, பொம்மி இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருளை அதை எடுத்துட்டீங்களா? அது என்ன பொருள் குருவே? சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. அது உனக்கு தேவையில்லாதது. இப்போ நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இந்த மாதிரி எதிர்த்து என்ன கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? இல்ல குருவே, கேட்க மாட்டேன் குருவே. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க குருவே. என்ன மன்னிச்சிருங்க குருவே. அகோர அதிபதி மனோவோட விலா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்டதுனாலதான் இவனையும் அகோர அதிபதி மாதிரியே என்னோட ஆத்ம சக்தி உணர்த்திருக்கு. அதனாலதான் நான் குழம்பி போயிட்டேன். இப்பதான் உண்மை என்னன்னு எனக்கு தெரியுது. அகோர அதிபதியா இருக்கிற மனோ இன்னும் அகோர ராஜகுருவாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கான். இப்ப போற மனோ அகோர அதிபதியால உருவாக்கப்பட்டவன். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு அத முதல்ல அடையணுங்கிறதுக்காக தானே இவனை உருவாக்கி அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். அக்னி தேவன் நமக்கு நெருப்புல வேடன் ரகசியம்னு குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு. அகோர அதிபதியால உருவாக்கப்பட்ட இந்த மனு தாத்தா, பாட்டி, ராணி 3 பேரும் ரகசிய அறைக்குள்ள போனதா சொல்றான். இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ரகசியத்தை பத்தி நாம ராணி கிட்ட கேட்டா இதுக்கான பதில் கிடைக்கும். தாத்தா, என்னால எதையுமே நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குது தாத்தா. அம்மா ராணி, நேரம் வரும்போது சில விஷயங்கள் தானா தெரிய வரும். அதை நாம நம்பித்தாம ஆகணும். ராணி, மணி 4 போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், சூரியனும் உதிச்சிரும். அம்மா ராணி, அந்த வேட ரகசிய புத்தகத்துல மச்சத்தை பத்தி போட்டிருந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி பாட்டி என்னால மறக்க முடியும்? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. சூரிய உச்சத்துக்கு அப்புறம் தாடிகாரனோட வலது தோல்ல அந்த மச்சம் இருக்குதான்னு பாக்கணும். அப்படி ஒரு வேளை அந்த மச்சம் இல்லைன்னா அதுக்கு அப்பால என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த வேட ரகசிய புத்தகத்தை பார்த்தாதான் தெரியும். சரி சரி, ராத்திரி எல்லாம் தூங்கல. இந்த மாதிரி நேரத்துல முழிச்சிருக்க வேண்டாமா? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. ஆமாமா, நீ போ ராணி, போ. கவலைப்படாம போய் தூங்கு. பாத்து போ. மனோ, மனோ, சித்தப்பா, மனு போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குதா? அப்ப மனு எங்கதான் எங்கேயாவது இருப்பான். கேக்குது கேக்குது. சித்தப்பா, அந்த பக்கம் தான் கேக்குது. வாங்க வாங்க வா. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதான். சித்தப்பா, இங்கதான் எங்கேயோ கேக்குது. மனோ, மனோ, டேய் மனோ, மனோ எங்கடா இருக்க? மனோ, டேய் மனோ. சித்தப்பா, அங்க பாருங்க. மனோ, மனோ படுத்துட்டு இருக்கா. அங்க படுத்துருக்கா. போ போ. டேய் மனோ, மனோ, டேய் மனோ. ஐயோ தமனா, என்னாச்சுன்னு தெரியலையே. மனோ, டேய் மனோ, எந்திரி மனோ. என்னாச்சு மனோ? எந்திரா மனோ, டேய் மனோ, எந்திரா டேய். மனோ, என்னாச்சு உனக்கு? மனோ, எந்திரி மனோ. டேய் மனோ, எந்திரா. மலை மாடு மாதிரி சாஞ்சிருக்கியடா. எந்திரா டேய் மனோ. என்ன தமனா இது? தமனா, இவனுக்கு மயக்கம் தெளிற மாதிரி தெரியல.
பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அங்க போய் மயக்கத்தை தெளிய வச்சுக்கலாம். அங்க மயக்கத்தை தெளிய வச்சு முழிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஆற அமர விசாரிச்சுக்கலாம். ஆ, சரி தூக்குங்க சித்தப்பா. மனு பாத்து தூக்கு. மனு. முடியலையே. ஐயோ என்னால முடியல தமன்னா. அடுத்த ராத்திரில இவன் காட்டுக்கு வந்து நம்ம உயிரை எடுக்கிறான். ஐயோ ஆமா சித்தப்பா, இவன் எதுக்கு இங்க வந்திருப்பான் சித்தப்பா? எனக்கு எப்படி தெரியும் தமன்னா? ஒருவேளை பாம்ப நசுக்கிறேன் ரத்தத்தை குடிக்கிறேன்னு இந்த காட்டுக்கு வந்திருப்பானு. ஐயோ இந்த நேரத்துல உங்ககிட்ட கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்? முதல்ல தூக்குங்க, எழுந்து நெடு தூக்குங்க. பாத்து தூக்குங்க. பார்த்து புடி. பாத்து முடியலையே. பாத்து பாத்து போங்க. இப்படி போணுமா? நேரா சரி, வா. போங்க. தாத்தா போன காரியம் என்னாச்சுமா? தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க விசேஷமான ஒரு கோவிலை புடிச்சு அந்த கோவில்ல இருக்க பூசாரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. அப்புறம் அந்த பூசாரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார் சித்தப்பா. நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஸ்ரீ அந்தன ரிஷி சுவாமிகள் அவர் சிஷ்யங்களோட வர்றாராம். வாட்? சுவாமிகள் வராரா? ஆமா தாத்தா, அந்த சுவாமி பேரை கேட்டதும் நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் காஷ்மீர்ல டியூட்டில இருந்தப்ப அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கிறவங்க அவரை ஒரு கடவுளாவே பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவரை போய் பார்த்தா சரியாயிடும்னு அவரை தேடி போய் பார்ப்பாங்க. நானும் அவரை ஒரு தடவை பார்க்கணும்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை அவர் காஷ்மீர் வந்தப்ப அவருடைய முழு பாதுகாப்புக்கும் என்னோட டீம் தான் பொறுப்பேற்றுக்குச்சு. அப்பதான் அவர்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். என் பொண்ணு காணா போனதுக்கு அப்புறம் அவ எங்க இருக்கா, உயிரோட தான் இருக்காளா, எப்ப கிடைப்பான்னு பல சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டேன். தாத்தா அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தாத்தா? விதி வலியது. அவ கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை தேடி வருவான்னு ஒரே வார்த்தையில சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதான் அவர் பேரை நீங்க சொன்னதும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். தாத்தா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க 2 பேரும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டோம். விடிஞ்சதும் நீங்களும் பாட்டியும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். சரிங்க இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். சரிங்க தாத்தா. சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நேரம் ஆயிடுச்சு. குட் நைட் சித்தப்பா. என்னப்பா குட் நைட்டா? கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். டைம் இப்போ 4:45. ஆர்மியில இந்த நேரத்துல எங்களுக்கு பரேடே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்க இன்னும் ராத்திரி தானே, அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சித்தப்பா. நீங்க ரெஸ்ட் எடுங்க தாத்தா, நான் அப்புறம் வரேன். சரிம்மா.